எவ்வளோ விஷயங்கள் மாறினாலுமே நம்மளோட பெரியவங்க வீட்டு பெரியவங்க வந்து எதை செஞ்சாலும் அந்த கேலண்டர் பார்த்து செய்கிற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கு. எதனால அந்த கேலண்டரை பார்த்து செய்யணும் சார்? ஓகே, நீங்கள் வந்து இந்த கேலண்டர் அடுத்து இந்த கேலண்டர் எங்கேருந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா பஞ்சாங்கம் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட்லேருந்து கொண்டு வராங்க. அங்கேருந்து பார்த்து அதை தேவையான தகவல்கள் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தகவல்களில் நம்ம கேலண்டரில் போடுறாங்க. இதை விட அதிகமான தகவல்கள் பஞ்சாங்கத்தில் இருக்கலாம். அப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கா உலகத்தில் அப்படின்னா, நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். கெட்ட நேரம்னு ஒரு செகண்ட் கூட வாழ்க்கையில் எங்கேயுமே கிடையாது. கெட்ட நேரம்னா ஒரே ஒரு கெட்ட நேரம்னா நம்ம சாகிறோம் இல்லைங்களா, அந்த நொடி தான். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு உலகத்தில் இருக்க போகிறதில்லைன்ற அந்த ஒரே ஒரு நொடி தான். நல்ல நேரம் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நல்ல நேரம் தான். இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு கிடையாது. நான் எல்லா சேனல்லையும் எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறேன், எனக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, எனக்கு கெட்ட நேரம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை எனது வாழ்க்கை வந்து ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டது. ஒரு கல்லை தூக்கி போடுறோம், நல்லா ஒரு கிலோ கல்லை தூக்கி போடுறோம், நல்ல நேரத்தை தூக்கி போட்டால் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு விழுகுமா, கெட்ட நேரத்தை தூக்கி போட்டால் வேகமாக விழுந்துருமா? ஆனால் எப்பயுமே அந்த கல் அதனுடைய இயற்பியல் விதிப்படி தான் விழுக போகுது இல்லைங்களா? அப்போ அதே போலவே நம்மளுடைய வாழ்க்கை என்பதும் விதி தான், ரூல்ஸ் தான், கர்மா வினை எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்குன்றப்ப இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம், இந்த முகூர்த்தம், இந்த வாஸ்து கிஸ்து குளிகை யமகண்டம், இது மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து பொது காரியங்களுக்காக, தனிப்பட்ட காரியத்துக்கு கிடையவே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், பிஸ்னஸ் லாஸ் ஆகணும்னு விதி இருக்குது. அப்போ நான் நல்ல நேரத்தில் ஆரம்பித்தா லாஸ் ஆகக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இருக்குது. அப்போ நான் என்னோட விதி என்ன ஆகுறது இல்லைங்களா? ஆமா, நீ படணும்னு ஒரு விஷயம் இருந்தா அது பட்டுதான். இப்போ வந்து ஒருத்தர் வந்து காரை ஸ்டார்ட் பண்றான், காரை ஸ்டார்ட் பண்ணி அவன் வந்து கார் ஆக்சிடென்ட்ல சாவான்னு விதி இருக்குது. அவன் நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணி 40 எலுமிச்சம்பழம் வச்சு வண்டி எடுக்கிறான், என்ன ஆகும்? நடக்கத்தான் செய்யும். எவ்வளோ நல்ல நேரத்தில் பார்த்து எல்லா பேருமே கோயில்களுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிற வழியில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. குடிக்க போகிறவன் ஒழுங்காக போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க போதையோடைய, இல்லைங்களா? கரெக்ட். அப்போ நேரம் விதி இருந்தால் நீங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் ஜோசியத்தில் ஜாதகத்தில் கிடையவே கிடையாது. இது நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது முகூர்த்த கணிதத்தில் தான் வருது. முகூர்த்த கணிதம் என்பது பொது காரியங்களுக்கானதுன்றது ஜோசியத்துறை அழகாக சொல்லுது. ஜோசியத்துறை ஒவ்வொரு பிரிவுகளையும் ஒன்று வச்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரிவில் சொல்கிறீங்க, இந்த பிரிவில் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. காரணம்னா அந்த பிரிவில் தான் அந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு காவல்துறைக்கு போகிறோம், திடீர்னு நம்ம ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய், சார் நான் வந்து ஒருத்தனுக்கு ஒரு பணம் போட்டேன், அந்த பணத்தை வந்து அவன் ஆட்டையை போட்டான், சைபர் புள்ளிக்கு மாதிரி பண்ணுறாங்க, சைபர் கேம் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, தம்பி இதுக்கு நீங்கள் நேராக இதுக்கு வெப்பேரி போங்க, அங்கே கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போய் சைபர் கிரைம் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, சைபர் டிபார்ட்மெண்ட். ஏன்னா அது டிபார்ட்மெண்ட். அப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்றது இருக்க மாதிரி ஜோசியத்துலேயும் டிபார்ட்மெண்ட்டு நிறைய இருக்குது.